போ வத்தி போயிருடா. பீச் பக்கத்துல இருக்கிற இடம்னு சொன்னா கூட நம்ப மாட்டானே அவனும். அடிக்கிற வெயில்ல என்ன ஒருத்தர் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி இவன் தான் என்ன வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி கூட்டின்னு வந்தான். அதுவும் எதை நம்ம ரதத்தை பாக்குறீங்களா? வண்டியை பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த வண்டி எடுத்துக்கின்னு நம்ம ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு எடுக்க போகிற வீடியோவை அங்கே வந்து பாருங்க. இப்போ இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருங்க. அச்சுக்கிக்குதா வெயில் வாடா. அந்த நேருக்கு வாடா. ஃபஸ்ட்டு வெயிலில் நின்று இருக்கா. நேருக்கு அப்படியே இங்கே இருந்தால் அந்த வண்டியை பாரு. குடிக்க தண்ணி விடுறா. ஏய் அங்க நிறுத்துறதுக்கு இங்க பாடுறா. இந்த ஃப்ரேம்ல இது புடி. வெல்கம் டு பூச்சி விளாக்ஸ். வந்தாச்சு கைஸ் பீச்சுக்கு. வண்டி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு. பீச்சை பார்த்தோன்னா அப்படியே ஒரு இன்ட்ராக்ட் ஆயிடுச்சு. பீச்சில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு இருப்பு வருது. பீச்சை பார்த்தோன்னா ஒரு ஈர்ப்பு. அது தமிழ்ல சொல்றியா? இன்ட்ராக்ட் வந்து ஈர்ப்பு வருதா இல்ல ஈர் வருதா? அவன் வந்து கோயில் கட்டி குடும்ப காசு இந்த மாதிரி வீடு கட்டி விளையாடுற பசங்க நீங்க பாரு கிணறு தோண்டி வச்சிருக்காங்க. அப்பதான் மூடணும்னு தோணும் மண்ணு தள்ளி. இந்த ஸ்கூல் படிக்கிற டைம் அந்த டைம்ல தான் இந்த மாதிரி பீச்ல வந்து மண்ணுல வீடு கட்டின்னு வைப்போம். ஆமா பில்டிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு பில்டிங் கான்ட்ராக்ட் சிவில் இன்ஜினியரிங் வரது. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சு அண்டமா சொல்லிட்டு டிஃப்ரெண்டான ஆங்கிள் வண்டி வீடியோ எடுத்து பாரு. இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சில கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கறதுக்கே ஒரு செம்மையா இருக்கும். இங்க பார்க்கறதுக்கே ஒரு செம்மையா இருக்குது. ஆமா உள்ள ஊந்தா கூட சூப்பரா இருக்கும். திருவள்ளிகுன்றம் போயிட்டு திருவள்ளிகுன்றம் வாய்கள் வந்து வந்துச்சு. திருவள்ளிகுன்றம் போறாராம். விளையாட போறா. இந்த மைக்கு மட்டும் புடிங்க. வாடா அங்க போலாம். இது புடி. அது என்ன இப்படி பண்ணனா தட்டி விட்டுச்சு. அடிக்கிற வெயில்ல இங்க வந்து பீச்சுக்கு போலாம் அதுக்கு போலான்னு வந்துட்டு யாரு நானா கூட்டு வந்தேன். நான் வண்டியை சரி ஓகே வீடியோ எடுக்க போலாம் அப்படின்னு சொன்னது. கருப்பன் படத்துக்கு போயிட்டு தூங்க கூட இல்ல. வீடியோ சுத்திட்டு கருப்பன் படம் சொன்ன உடனே ஞாபகம் வருது. சரியான சீன். அது மட்டும் இல்லாம அன்னைக்குதான் சக்சஸ் மீட்ல அவரை போய் பார்த்தேன். கை கொடுத்து ஒரு வீடியோ எடுத்தேன். அதாவது இதுவே ஜப்பானா இருந்தா சைனாவா இருந்தா பாகிஸ்தானா இருந்தா இந்த வெயிலுக்கு நல்லா கூலிங்கா ஜூஸ், நல்லா வாட்டர்மெலன் ஜூஸ், இந்த மாதிரி நல்லா கூலிங்கான ஐட்டம் சாப்பிடுவாங்க. நம்ம இந்தியா என்ன சாப்பிடுவோம் தெரியுமா? இவன் யாருன்னு தெரியுதா? நம்பர் 1 பையன் அதானே அது. ஸ்னாப்ல அந்த பையனோட லவ் ஸ்டோரி இது யாருன்னு அப்படி ஸ்னாப்னு ஒரு ஆப். அது வந்து போட்டோ எடுக்கிற ஆப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தா அக்செப்ட் பண்ணிட்டேன். எடுத்து பார்த்தா எனக்கு மெசேஜ் வந்துருக்கு. அவ்வளோ மெசேஜ் வந்துருக்கு. என்னடா இது யாரும் மெசேஜ் பண்றாங்க ஸ்னாப்ல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸ்னாப் மெசேஜ் பண்ற ஆப்டா, யாருக்கும் தெரியாம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா என்ன சொல்ற? ஏய் ஸ்னாப்ல நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. ஸ்னாப்ல லவ் பண்றியா? ஏய் சேஃப் தானா இல்ல ஏமாத்தி போயிட போறா? இல்லை மச்சான் சீரியஸா தானே லவ் பண்றேன். அவங்க வீட்டுக்கும் சொல்லிட்டாலாம், எங்க வீட்டுக்கும் நான் சொல்லிட்டேன். ஆனா பார்த்தா அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுல சொன்ன மாதிரி அந்த பையன்கிட்ட சீனை போட்டு வச்சிச்சு. இவன் மட்டும் போயிட்டு அவங்க வீட்டுல சொல்லிட்டான். அந்த பொண்ணு இது வரைக்கும் அவங்ககிட்ட நம்பர் கொடுத்தது இல்லை, வீடியோ கால் பண்ணது இல்லை, ஃபேஸோட போட்டோ மட்டும் அமைச்சிருக்குது. ஸ்னாப்ல மெசேஜ் பண்ணோம், கால் பண்ணோம், அவ்வளவுதான். அந்த பொண்ணை நம்பி ஸ்னாப்னு ஒன்று வந்துச்சு பாரு. ஸ்னாப்ல கொஞ்சம் சேஃப். அந்த பஸ்ல பத்தியா இல்லையா நம்மளுக்கு பிடிச்ச ஐரோனி இருக்காங்க. அக்கா அதுவும் சரியான இன்வைட் ஒன்று வந்துருக்குது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது என்ன இடம்னு எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்டு இப்போ தான் எங்களுக்கே இந்த நியூஸ் வந்துருக்குது. அந்த இடத்துக்கு போகிறோம். போகலாம்.
எந்த வீடா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆண்டா அன்றைக்கி தான் வந்து பார்த்தேன். ஆனால் இப்போ எல்லாமே ஒரே வீடாக இருக்குதா, எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. அந்த சைடு நல்லா இருக்கு. தெரியல. சரி அந்த பக்கம் போய் வேணா போய் பார்க்கலாம். இப்படி எல்லா வீடும் ஒரே வீடாக இருந்துச்சுன்னா நான் எந்த வீடுன்னு யாரும் சொல்கிறேன். இல்லை. இப்போ திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா எப்படிடா வந்து சேருவாங்க? இந்த வீடா இல்லடா, சாவி கீவி எதாவது கொடுத்தாங்களா? என்ன இல்லடா இருடா கால் பண்ணி கேட்குறேன். அன்னைக்கு தான் வந்தேன்னு சொல்ற. டேய் எல்லா வீடும் ஒரே மாதிரி இதுடா, அதனால எதுவும் தெரியலடா எனக்கு. சரி நான் ஃபோன் பண்ண கால் பண்ணி கேட்டு பார்க்குறேன். இது கேட்டியா? கேட்டேன் மச்சான். B31 ஆண்டா. B31 தெரியல, அவன் முன்னாடி போய் பார்ப்போம் எங்கே இருக்குதுன்னு. எந்த ரூம்ல? தெரியவா இல்லைடா. நம்பரே ஓட்டலடா. எங்க B40 பக்கத்துல தான் 37. மச்சான் மச்சான் அது இருக்குடா, அதான்டா. அதானே? ஆமா மச்சான், அதுதான் மச்சான். ஏய் வண்டியை விட்டு நல்லா இருக்குறியா? ஒரு நிமிஷம் நம்ம வந்து நிறுத்தின இடமே அதுதான். வண்டி நம்பர் என்ன? B31. வந்து நிறுத்தின இடமே அதுதான். ஆனா போய் பார்த்த இடம். வண்டி எப்படி உள்ள விடலாமா? விட்டுடலாம். எலக்ட்ரிஷியனா? ஈசி இன்ஜினியர். ஆமா இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அத மூடுறா. வேணாம் வேணாம். அது அப்புறம் சாவி இல்லாம அப்புறம் ஓபன் ஆகும். சரிப்பா ஒரு ஓப்பன் ஆகும். ஸ்லிப்பர் என்னடா பேட்டு கிட்ட வாட்டி வச்சுறாங்க. ரூம் எடுத்தா இதெல்லாம் ஃப்ரீ விளையாடுறதுக்கு. ஏய் என்னடா என்ன விட்டு போறேன்? என்ன கலை விளையாடுற? என்ன பிளானிங்ல இருக்கிற? எட்ட பார்த்த உடனே மைண்ட் மாறுதா? மைண்ட் தான் மாறுதா? என்னடா பண்ண போற? காத்துடா.